கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் நாம் சிந்திக்கும்படியாக தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி பேராயம் நமக்கு கொடுத்துள்ள தலைப்பு திருத்துவம் அன்பின் ஐக்கியம். 2 கொரிந்தியர் 13:16 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். கிருபை, அன்பு, ஐக்கியம் திரியேக தேவனாகிய அவரிடத்திலிருந்து உங்களுக்கு உண்டாவதாக என்று வாழ்த்து சொல்லுகின்றார். இந்த திருத்துவத்தை குறித்து அநேக சத்தியங்களை தேவகுமாரன் வெளிப்படுத்தி இருக்கின்றார். இன்றைக்கு புறமதஸ்தர் கடவுள் எப்படி 3ஆக இருக்கிறார் என்று சொல்லுகிறீர்கள், அவர் ஒருமித்திருக்கிறார் என்று சொல்லுகிறீர்கள், அப்படி 3ஆக உங்களுக்கு பிரிப்பதற்கு யார் அதிகாரம் கொடுத்தது என்று கேட்கின்றார்கள். நாங்கள் பிரிக்கவில்லை ஐயா, ஆண்டவர் தம்மை 3 தனித்தனி தன்மைகளிலே வெளிப்படுத்தி இருக்கின்றார். வேதாகமத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறதுனாலே நாங்கள் அவரை தனித்தனி தன்மை உள்ளவராக ஒருமித்திருக்கிற ஒரே தேவனாக வணங்குகிறோம், நம்புகிறோம். இது எங்களுடைய ஐடியா அல்ல, ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தினது. பிதாவாகிய தேவனாக அவர் ஆதி முதல் இருக்கிறார், என்றென்றைக்கும் இருப்பார். அவருடைய மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அவர் வெளிப்படுத்தினார். பிதா தவிர குமாரன் இன்னார் என்று ஒருவனும் அறியான். தமிழத்திலிருந்து புறப்படுகிறவராகிய பரிசுத்த ஆவியானவரை ஆழ்தன்மையுடைய ஒருவராக அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்படியானால் இந்த மூவரில் யாரை வணங்குவது? யாரை வணங்கினாலும் அது பிதாவாகிய ஒருவரை தொழுது கொள்வதுதான். ஆம், பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? அதை விளக்குவதற்கு பலரும் பலவிதமாக சொல்வார்கள். ஆனால் நாம் விளக்கும்படிக்கு நமக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. ஒருவர் சொன்னார், பிதாவாகிய தேவன் சூரியனை போன்றவர், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவரிடத்திலிருந்து வெளிப்படுகிற வெளிச்சம், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் அவரிடத்திலிருந்து வருகிற வெப்பமும் வெளிச்சமும் சூரியனிலிருந்து புறப்பட்டு வருவது போல குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வந்திருக்கிறார்கள். சூரியன் என்றால் இந்த 3ம் சேர்ந்துதானே. அதே போலத்தான் தேவகுமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வருவதனால, அவரோடு இருப்பதனால அவர் ஒரே தேவனாய் இருக்கிறார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்பதை அநேக வசனங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை அப்படியே விசுவாசிப்போம். விசுவாசித்து திரியேக தேவனாகிய அவரை தொழுது கொள்ளுவோம். நாம் பரிசுத்த வேதாகம் சொல்கிறது, பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் மூவரும் ஒருமித்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறது. மத்தேயு 28:19 ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். பிதா குமாரன் பரிசுத்தாவியினரின் நாமத்தினாலே என்று சொல்லுகின்றார், நாமங்களினாலே என்று சொல்லவில்லை. அப்படியானால் ஒருமித்த தேவனாய் இருக்கிற அவருடைய நாமத்தினாலே நீங்கள் ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று அர்த்தம். 1 யோவான் 5:7 பரலோகத்தில் சாட்சி இடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். பிதா தேவனுடைய வார்த்தையாக வெளிப்பட்ட தேவகுமாரன், பரிசுத்த ஆவியானவர், இம்மூவரும் பரலோகத்திலே சாட்சியிடுகிறார்கள், மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். அப்படியானால் ஒரே தேவன் தன்னை வெவ்வேறு தன்மைகளிலே வெளிப்படுத்தும் போதெல்லாம் நாம் அவரை தொழுது கொள்ள வேண்டுமே தவிர அவருடைய தனித்தன்மைகளை குறித்து அவருடைய கேள்வி எழுப்ப முடியாது. அதன் ஆழம் என்னவென்றோ நாம் கேள்வி கேட்க முடியாது. பிதாவும் குமாரனும் ஒன்றாய் இருக்கிறார்கள். பிதா குமாரனின் மீது அன்பாய் இருக்கின்றார். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். குமாரன் அவரிடத்திலிருந்து வெளிப்பட்டார். நான் தேவனுடைய குமாரன் என்று அவர் சொன்னார். பிதா அவரை குறித்து சாட்சியிடும் போது இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று சொன்னார். மனுஷர்கள் யாரும் அவர்களுடைய ரிலேஷன்ஷிப் பற்றி பேசக்கூடாது. மூவரும் ஒருமித்திருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியினால் திரியேக தெய்வமாகிய அவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். பிதா குமாரனிலே அன்பாய் இருக்கின்றார். குமாரனை வெளிப்படுத்தினார். யோவான் 10:30 நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். யோவான் 16:15 பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள். யோவான் 14:9 என்னை கண்டவன் பிதாவை கண்டான். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதுண்டும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை.
அவர் தேவனுடைய தற்ஸ்வரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் உண்டாக்கப்பட்டது. அப்படியானால் பிதாவுக்கும் குமாரனுக்கும் உள்ள அந்த அந்யோன்யம் என்ன, அதன் ஆழத்தை நாம் அறிந்து கொள்ள முடியாது. மத்தேயு 17:5 இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அப்படியானால் பிதாவானவர் என்ன விரும்புகிறார்? குமாரனுக்கு செவி கொடுங்கள். நான் அனுப்பின நியாயப்பிரமாணிகன் தீர்க்கதரிசிகள் எல்லாருக்கும் செவி கொடுத்து வந்தீர்கள். இப்பொழுது ஒரு காலம் வந்துவிட்டது. குமாரன் உங்கள் மத்தியிலே வந்திருக்கின்றார். குமாரனுக்கு செவி கொடுங்கள். அவராலே இல்லாமல் வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. இதை தேவன் வானத்திலிருந்து சொன்னார். ஏதோ ஒரு மனுஷன் குகைக்குள்ளே ஒளிஞ்சிருந்து அங்க ஜிப்ராயில் தூதன் வந்து சொன்னான் என்று கதை விடுவதல்ல. 3 பேர் அதை கேட்டார்கள். தேவகுமாரன் ஞானஸ்நானம் பெறும்போது வானத்திலிருந்து வந்து சத்தத்தை அநேகர் கேட்டார்கள். யோவான் 3:35 பிதாவானவர் குமாரனில் அன்பாய் இருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கின்றார். யோவான் 5:22-23 அன்றியும் பிதாவை கனம் பண்ணுவது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். குமாரனை கனம் பண்ணாதவன் பிதாவையும் கனம் பண்ணாதவனாயிருக்கிறான். அப்படியானால் தேவகுமாரனை எப்படி நீங்கள் தொழுது கொள்ள வேண்டும்? பிதாவை கனம் பண்ணுவது போலவே குமாரனை கனம் பண்ண வேண்டும். குமாரனை கனம் பண்ணாவிட்டால் பிதாவையும் நீங்கள் கனம் பண்ணவில்லை. மனுஷகுமாரன் தான் முன்பிருந்த இடத்திற்கு ஏறி போவதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும்? அது பரலோகம். பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான தேவகுமாரனை இல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. அவர் இறங்கி இருக்கும் போதே பரலோகத்திலும் இருந்தார். பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான தேவகுமாரன். இதற்கு சர்வ வியாபகம் என்று பெயர். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் இந்த சர்வ வியாபகத்தன்மை உண்டு. மனுஷன் மட்டும்தான் ஒரு இடத்துல இருக்க முடியும். தேவன் ஒரே சமயத்தில் எங்கும் இருப்பவர். அப்படின்னா பிதாவின் தன்மையுடையவராய் வெளிப்பட்ட தேவகுமாரன் 2 பேர் 3 பேர் எங்கே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப தேவகுமாரன் வந்துட்டாரா ஏற்கனவே பூமிக்கு? அப்படின்னா என்ன அர்த்தம்? பகிரங்கமான வருகை என்று நாட்களை குறித்து அடையாளங்களை குறித்து அவர் சொல்லி இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் எப்பொழுதெல்லாம் அவர் நாமத்தை நினைத்து நாம் கூடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் மத்தியிலே வந்து விடுகிறது. பரலோகத்தில் இருந்து கொண்டே பூமியிலும் அவர் இருக்க முடியும். அது தெய்வத்தின் தன்மை. எனவே நாம் அதை அறிந்து அவருடைய பரிசுத்த நாமத்தை தொழுது கொள்வோம். நம்பிக்கையோடு நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுப்போம். குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் என்ன ஒருமைப்பாடு இருக்கிறது? யோவான் 14:26 என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மேன்மைப்படுத்துவார். பிதாவானவர் குமாரனிடத்திலிருந்து பரிசுத்த ஆவியை அனுப்புகின்றார். பரிசுத்த ஆவியானவர் தேவகுமாரனை குறித்து சாட்சி இடுகிறார். தேவகுமாரன் போதித்தவைகளை நமக்கு நினைப்பூட்டுகிறார். பிதாவும் குமாரனும் விரும்புகிற அவைகளை ஆவியானவர் செய்கின்றார். ஆவியானவர் அவர்களிடத்திலே வழிநடத்துகின்றார். அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தருளினார். அப்போஸ்தலர் 2:33 அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தருளினார். யோவான் 16:7 நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்திலே வரார், போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். தேவகுமாரன் பரிசுத்த ஆவியானவரை ஒரு நபராக சொல்லுகின்றார். அவரை அனுப்புவேன் என்று சொல்லுகின்றார். பிதா அவர் மூலமாய் ஆவியானவரை நம் மீது பொழிந்தருளினார் என்று சொல்லுகின்றார். எனவே பரிசுத்த ஆவியானவர் தேவத்துவத்தின் ஒருவராக, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவராக, தேவாதி தேவனாக அவரே இருக்கின்றார். எனவே குமாரனையும் பரிசுத்த ஆவியானவரையும் அவர்கள் ஒருமித்திருக்கிறார்கள் என்று வேதவசனம் நமக்கு சொல்லி இருக்கிறது. எனவே திருத்துவத்தை ஏகத்துவமாக வழிபட்டு கொண்டிருக்கின்றோம். குமாரனிடத்தில் ஏறெடுக்கப்படும் எல்லா விண்ணப்பங்களும் பிதாவினிடத்தில் தான் சேருகிறது. பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் ஒருமித்திருக்கிறார்கள். அப்படியானால் நமக்கு அவர்கிட்ட கட்டளை என்ன? பிதாவானவர் குமாரனில் அன்பாய் இருந்து தான் செய்கிற எல்லாவற்றையும் அவருக்கு காண்பித்திருக்கின்றார். பிதாவானவர் குமாரனில் அன்பாய் இருக்கின்றார். குமாரன்
தம்முடைய சீசர்களிடத்திலேயே அன்பை வெளிப்படுத்தும் போது அதை சொல்லுகின்றார். நான் உங்களிடத்திலே அன்பாய் இருக்கிறேன், அதுபோல நீங்களும் உங்களில் ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்கள். பிதாவின் அன்பை குமாரன் பெற்றிருக்கின்றார், குமாரனின் அன்பை சீசர்கள் பெற்றிருந்தார்கள். சீசர்கள் ஒருவருக்கொருவர் அன்பு கூறும்படிக்கு தேவகுமாரன் கட்டளையிடுகிறார். யோவான் 13:34-35, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். தேவகுமாரன் தம்முடைய அன்பினாலே நம்மோடு ஐக்கியமாயிருக்கிறார். அதனால நாம் ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்கள், ஐக்கியமாயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். 1 யோவான் 1:3, நீங்கள் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகின்றார், நீங்கள் எங்களோடு ஐக்கியமாயிருங்கள். எங்களுடைய ஐக்கியம் எங்கே இருக்கிறது? குமாரனோடும் பிதாவோடும் இருக்கிறது. அப்படியானால் பிதா குமாரன் ஒருமித்திருக்கிறார்கள், அவருக்குள் நாம் ஒருமித்திருக்க வேண்டும். அதனாலே அவருடைய சீசர்கள் என்று அறியப்படுவோம். இந்த ஒருமைப்பாட்டின் ஆவியை தேவகுமாரன் நமக்குள்ளே கொடுத்திருக்கின்றார். இன்றைக்கு தனித்தனியாக கோணிக்கொண்டு போகிறவர்கள் அந்த ஆவியை பெறவில்லை. பிதாவோடும் குமாரனோடும் நம்முடைய ஐக்கியம் இருந்தால் அவராலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்ட மக்கள் மீதும் நம்முடைய ஐக்கியம் இருக்கும். அவரை பிதா என்று அழைத்தால் நீங்கள் எல்லாம் யார்? ஒருவருக்கொருவர் சகோதர சகோதரிகள். ஒருவரையே எல்லாரும் அப்பான்னு கூப்பிட்டாங்கன்னா அவங்கெல்லாம் யாரு? அவங்கெல்லாம் கூட பிறந்தவங்க, அதனாலதான் அப்பான்னு கூப்பிடுறாங்க. பிதாவை யாரெல்லாம் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறோமோ அவர்களெல்லாம் நமக்குள்ளே சகோதரர்கள் என்று உணர வேண்டும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, என்னுடைய பிதா என்று சொல்லாமல் எங்களுடைய பிதா என்று சொல்லுகிறாரே, அப்படியே நாமும் ஒருமைப்பட்டு அவரோடு ஐக்கியமாய் இருக்கும்படிக்கு நம்மை அழைத்திருக்கின்றார். அதைத்தான் திருத்துவம், அன்பின் ஐக்கியம் என்று இன்றைக்கு தியானிக்கும்படியாக திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கின்றது. நாம் ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? பிரிந்து போகிறவர்கள், கலகம் உண்டு பண்ணுகிறவர்கள், தன்னை மேம்படுத்தி காட்ட வேண்டும் என்று வழக்கு போடுகிறவர்கள், அவர்களெல்லாம் தேவகுமாரனோடு ஐக்கியமாய் இல்லை. பட்சபாதம் இல்லாமல் அவனவருடைய கிரியைகளின்படி நியாயந்திருக்கிறவரே நாம் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறோம். நாம் பயத்தோடும் நடுக்கத்தோடும் நாம் கர்த்தரிடத்திலே அன்பு கூறுவோம். அவரை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்ட ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற நம்முடைய சகோதர சகோதரிகளை நாம் நேசிப்போம். நாம் ஒருமித்து கர்த்தரை நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.